இங்க தினகரன் முரசொலி பேப்பர் வரும். இது எனக்கு முன்னோர்கள் இருந்த கட்சி அலுவலகம். எங்க அப்பா, அதுக்கு முன்னாடி இந்த அன்னியூர் சுப்பு செட்டியார் செயலாளர், அப்புறம் தொடர்ந்து இப்படியே இருந்தது. அப்புறம் பிறகு எல்லாரும் வசூல் பண்ணி மங்களூர் ஓடு போட்டு ஒரு கட்சி ஆபீஸை கட்டி அங்க கூட்டம் நடந்த ஒரு சைக்கிள் கடை இருக்கும். அங்கேயே நாங்க பேப்பர் படிச்சுதான் நாங்க வளர்ந்தோம். இப்பொழுது 2008ஆம் ஆண்டு இந்த இடத்திற்கு பட்டா வாங்கப்பட்டு அப்படியே வச்சிருந்தோம். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தலைவர் அறிவிச்சு நான் வேட்பாளராகி என்னை வெற்றி பெறுவதற்கு ஊராக பிரச்சாரம் செய்த இளம் தலைவர், வருங்கால தமிழகத்தை வழிநடத்த இருக்கிற எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தார். அப்ப வெற்றி பெற்றார். அன்னியூர்ல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இலச்சினை தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர். இப்பொழுது எங்களை வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், அடுத்த தலைமுறை வழிநடத்த இருக்கிற அண்ணன் உதயநிதி, இவருடைய படங்கள் 5 படத்தையும் வைத்து இந்த மெயின் ரோட்ல ஒரு கட்டடம் கட்டணும். இது கிட்டத்தட்ட 29 பஞ்சாயத்துக்கு தலைமையகமாக இருக்கக்கூடிய ஒரு உருவட்ட தலைநகரம். பக்கத்துல ஆர்ஐ ஆபீஸ் இருக்கு, பக்கத்துல தீயணைப்பு நிலையம், பேங்க், இந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்ல இருக்கிற கட்டடம் கட்டணும்னு நினைச்சேன். அதை கிட்டத்தட்ட இந்த 1.5 ஆண்டு காலமாக செய்து மேல ஒரு லைப்ரரி, அனைத்து திராவிட இயக்க வரலாறுகள், அனைத்து நாளிதழ்களும் படிக்கிற அளவுக்கு எல்லா புத்தகங்களையும் வைத்திருக்கிறோம். கீழே ஒரு அலுவலகம், அது ஒன்றிய செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் வந்தால் இங்கே உட்கார்வதற்கான குளிர்சாதன வசதி, மேல இருக்கிற லைப்ரரிக்கு குளிர்சாதன வசதி, அனைத்து விதமான தலைவர்கள் வந்தால் ஓய்வெடுக்கக்கூடிய அளவிற்கு இதை தயார் செய்திருக்கிறோம். பணம் ஒரு பொருட்டல்ல. நம்மை இந்த உலகத்திற்கு காட்டியது திமுக. நம்மை அன்பகத்தில் இருந்துதான் நாங்கள் இளைஞரணியிலே தலைவரிடத்திலே பழகினோம், தளபதி இடத்திலே பழகினோம். அந்த வகையில் இந்த கட்டிடத்திற்கு அன்பகம் என பெயர் வைத்து இன்றைக்கு ஒரு கிளை அலுவலகத்தை தலைவர் திறந்து வைக்கக்கூடிய ஒரு பேரு பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதை விட வாழ்க்கை வேறு ஒரு மகிழ்ச்சியான நாள் எனக்கு கிடையாது. நான் வெற்றி பெற்றதை விட இன்றைக்கு எனக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி மிக 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 சந்தோஷமாக இந்த இருக்கையிலே அமர்ந்தேன். ஏதோ ஒண்ணு செய்ய போகிறார், நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தி வரப்போகிறது என்று எங்களுக்கு நேற்றிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டே இருந்தன. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு செய்தியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு ஒரே நேரத்தில் கும்மிடிப்பூண்டியிலிருந்து குளச்சல் வரையில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 5000 ரூபாய் அளித்து 2006 2.0 மாடலில் மாதம் 2000 ரூபாய் நாங்கள் அளிப்போம் என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல, திமுகவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நிர்வாகிகளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. நன்றி.